श्री शिवशंकरा देवने श्री शिवशंकरा देवने शिवशंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कररा ओम मंत्रेश्वरा स्वरा சங்கரம் சிவசங்கரம். மகாவிஷ்ணுவின் ஆயுதங்களாக சங்கும் சக்கரமும் இருக்கும்போது அவருடைய பூலோக அவதாரங்களான ஸ்ரீராமர் கையில் வில்லும் அம்பும், பரசுராமர் கையில் கோடாரியும், பகவான் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழலும் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? All these are irrelevant. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் சென்றழிக்கலாக அது அரண் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதாவது உங்கள்கிட்ட கத்தி இருந்தால், துப்பாக்கி இருந்தாக்கா, எது இருந்தாலையும் எதிரி வச்சுடுவான், கீழே போட்டுருவான். உங்கள்கிட்ட அறிவு இருந்தால் அது யாராலையும் திருட முடியாது இல்லையா? அதனால் பெரிய ஆயுதம் என்பது அறிவு தான். அதனால் அறிவு அற்றம் காக்கும் கருவினா எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றக்கூடிய விஷயம். செருவர்க்கும் சென்று அழிக்கலாகாது அரண். எப்பேற்பட்ட விரோதியாக இருந்தாலும் அவனால் அதை உங்கள்கிட்ட பிடுங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த அறிவு பல வகையில் நமக்கு பயன்படும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எந்த விஷயம் சொல்கிறாங்களோ அதில் ஏதாவது நமக்கு தேருமான்னு கற்றுக்கிறது ஒன்று. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது முக்கியம். சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. மனுஷன் அதனுடைய போக்கில் போகாமல் எது நல்லதோ அந்த மாதிரி கொண்டு வந்து அதை இழுத்து வைக்கிறதுங்கிறது அறிவினுடைய டெஃபினிஷன். இப்படி விட்டுரு. அதனால் அறிவு என்பது உலகத்தில் கடவுள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்காரு. அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறதே இல்லை. அதை விட்டு இப்போ ஸ்கூல் பசங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சரஸ்வதி பூஜைக்குன்னு நோட் புக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சிடறாங்க. அப்படி சாமிக்கிட்ட வச்சா படிப்பு வந்துடுவோம் அவனுக்கு. அதே மாதிரி இந்த டூல்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சிடுறாங்க. ஒரு சைக்கலாஜிக்கலாக செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற பாவனை ஓகே. அதனால் அதை ஒரு கார் இருக்குது, அது பழைய காரோ புது காரோ, அதுக்கு வாழை மரம் கட்டி அதெல்லாம் பண்ணி விஜயதசமி அது இதுன்னு பூஜை போட்டுற மறுநாள் காத்தாலேருந்து அது ரிப்பேர் இல்லாத ஓட்டிகிட்டு போதா? இதெல்லாம் மக்களுடைய எண்ணங்களிலிருந்து உருவாகிற விஷயங்கள். அதனால் ஜஸ்ட் ட்ரை டு இன்சுலேட் யுவர் செல்ஃப் வித் விஸ்டம் விச் காட் ஹஸ் கிவன் டு எவ்ரி ஒன். கடவுளுடைய படைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு எறும்பு இருக்குது, அதனுடைய கண் வழியாக நம்மளை பார்க்குற போது நம்மலாம் குட்டி குட்டியாக தெரியுமா? எறும்பு கண்ணில் நம்மலாம் குட்டி குட்டியாக தெரியும். அண்டு இப்படி ஒவ்வொருத்தருடைய ஐஸ் லென்ஸ்லேயுமே இந்த உலகத்தை ஆள்வதற்கான இல்லை பயப்படாமல் இருப்பதற்கான பல விஷயங்களை கடவுள் படிச்சிருக்காராம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓனாங்குது, அந்த ஓனம் எந்த சர்ஃபேஸில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய கலரை மாற்றிக்கும். பச்சை வந்தின்னு அதனால தான் சொல்கிறது. பச்சை மரத்தில் இருந்தால் பச்சை, சிவப்பாக இருந்தால் சிவப்பு, அப்படி மாற்றிக்கின்னே இருக்குமா. நமக்கு புரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் கடவுளுடைய படைப்பில் இருக்கின்றன. நம்மளை விடவும் ஒரு பெரிய அறிவார்ந்த நிலையில் அவை செயல்படுகின்றன. எல்லா நண்டும் உள்ளே இருக்குன்னு வை, ஏதாவது ஒரு பூகம்பம் இல்லை ஏதோ ஒன்று வரப்போகுது, எதிரிகள் வரப்போகிறாங்கன்னா அதுக்கு ராணி நண்டுன்னு ஒன்று இருக்குமா, அது வெளியே வந்து ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை கொடுக்குமா, அது செத்துருமா. ஒரு கடவுளுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தின பாவத்துக்கு அது செத்துருமா, ஆனால் தன்னுடைய கூட்டத்தை காப்பாற்றிடுமா. இப்படி உலகத்தில் எத்தனையோ வகையான விஷயங்களை, நமக்கு புரியாத பல விஷயங்களை கடவுள் படிச்சிருக்காரு. அதனால் டோன்ட் பாதர் அபவுட் வாட் வெப்பன் தே ஹேவ்.
இந்த கடவுளுடைய வடிவங்கள் என்பவை ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியில் உண்டானது. இப்போ நீங்கள் பார்க்குற வில்லம்பு வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏதாவது பண்ண முடியுமா? இன்றைக்கி காலாட்படைக்கே வேலை கிடையாது. அவன் ஏரோப்ளேனில் வந்து ஒரு டொம்முன்னு ஒரு குண்டு போட்டு போனான்னா நீங்கள்லாம் கோய்ந்தா. இன்றைக்கும் வந்து நீ கன்னை வச்சுக்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு இதெல்லாம் சண்டை போட முடியும்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதனால் நவடேஸ் வார்ஃபேர் இஸ் நாட் ஈவன் கோயிங் டு த பேட்டில் கிரவுண்ட்ஸ். நீ உட்காந்த இடத்துல பென்டகன் அடிச்சிடலாம் கரெக்டாக, அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு மெக்கானிசம் செட் பண்ணி இங்கே உட்காந்து கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு அடிச்சிட முடியும். அதனால் உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. இப்போ அந்த காலத்தில் இருந்த கலப்பை, கடப்பாரை, வில்லு, அம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி, இல்லையா? இப்போ ராமரே வந்து கையில் வில் அம்பு வச்சுன்னு இருந்தாருனாக்கா எதிரி வந்து டக்குன்னு சுட்டு போயின்னு இருப்பான் அவரை. டோன்ட் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ் ஆல் திஸ். இதெல்லாம் நம்முடைய லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கண்டெம்பரரி சொசைட்டி. அதை வச்சுக்கிட்டு இந்த புரிதல்லாம் நம்ம வளர்ந்துட்டுமே தவிர ஆல் தீஸ் ஆர் irrelevant. கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று தொடங்கும் வெங்கடேச சுப்ரபாதம் கானகத்தில் தன்னோடு இருந்த ராமபிரானை துயிலெழுப்ப விஸ்வாமித்ர மகரிஷியால் தான் முதலில் பாடப்பட்டது என்று ஒரு இராமாயண குறிப்பு கூறுகிறது. அதை அடிப்படையாக வைத்துத்தான் பின்னாளில் மணவாள மாமுனிகளின் சீடரான அன்னங்காச்சாரியார் என்ற வைணவ பெரியவர் எழுதி அவரே பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் தான் முதலில் திருமலையில் ஒலித்தது என்றும், அதற்கு பிறகு 1975ஆம் ஆண்டு முதல் MS சுப்புலட்சுமி பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் இசைக்கப்பட்டது என்றும் ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. வெங்கடேச சுப்ரபாதம் ராமாயண காலத்தோடு தொடர்புடையதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ ராமர் என்று வெங்கடாஜலபதி என்றது யாருன்னு நீங்கள் முதல்ல பாரு. கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்கச் சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூர்துணும் வேங்கடமா மலைமேய அண்ணா அடியே நிழலை கலையாயே. பரந்த மார்புடைய இலங்கையினுடைய மன்னனாகிய ராவணனுடைய மார்பு பிளக்கும்படியாக அம்பை எய்திய ராமா. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்கச் சரஞ்சல உய்த்தாய். யார் இது? ராமர். அந்த ராமர் தான் திருப்பதி வெங்கடாஜலபதினு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் முதல்ல ராமருடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நீ தான் அம்பு விட்ட ராவணன் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு விண்ணோதோடும் வேங்கடமா மலைமேயே அண்ணா அப்படிங்கிறார். எல்லா தேவர்களும் கும்பிடுற திருவேங்கட மலை மேலே இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்னும் வெறுப்பு அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த பாட்டு எழுதுகிறாங்க இல்லையா? இப்போ சகுந்தலாமா இருந்தாங்க நம்மக்கிட்ட, எவ்வளோ பாட்டு எழுதிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இளந்தேவன் கவியரசர் இருந்தார், பஞ்சரத்ன பாரதி இருந்தார், நம்மக்கிட்டே எவ்வளோ பேர் மகாதேவன் பாட்டு எழுதியிருக்காங்க, நிறைய பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய மூட் ஸ்விங்கு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வைத்து கொண்டு அவர்கள் படைக்கிற விஷயங்கள். இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்க தேவையில்லை. நிறைய பேர் என்ன நினச்சிருந்தாங்க, காலையில் எழுந்திரிச்சு உடனே இந்த வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் பாடுறாங்க இல்லையா, அதுதானே காலையில் பாடுறாங்க. ஸோ இது ஏதோ ரொம்ப புது விஷயம்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது டோட்டலாக நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதியினுடைய காப்பி அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் இல்லையா, அது பாருங்கள். கருதா மரவா நெறிகா நவுனி இரு தாழ்வானஜம் தரையன் திசைவாய் எல்லாம் ஒன்று தான். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். இதே தான் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம். அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction என்கிறது விஞ்ஞானம். தனிப்பட்ட மனிதனின் மீதான சாபம் அவனது தீய வினையால் விளைகிறது என்றால், வரம் என்பது தெய்வத்தாலும் தங்களை போன்ற மகான்களாலும் ரிஷிகளாலும் தானே வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லுவது ஒரு வரத்திற்கு எவ்வாறு பொருந்தும்? நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாமே யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்துட முடியுமா, ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துட முடியுமா? ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் எ குவாலிஃபையிங் யார்ட்ஸ்டிக். அதனால் எந்த மகானாக இருந்தாலும் இல்லை எந்த ஃபார்ம் ஆஃப் காட் இருந்தாலும் அவங்க வந்து சும்மா நாமம் போட்டுன்னு இருக்காங்க, பொட்டவை போட்டுன்னுக்கிறாங்க, சந்தனம் போட்டு வச்சுன்னுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கொடுத்துட முடியாது. தே ஹேவ் டு குவாலிஃபை, தே ஹேவ் டு டிசர்வ் ஃபார் தட் பொசிஷன்.
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களும் ஒரு உயர்ந்த நிலையை தொடரணுன்னா முயற்சி பண்ண தான் முடியும். அதே மாதிரி பெரிய நிலைக்கு போன முட்டாளுங்க தெரியாமல் லூசுத்தனமாக மாட்டிக்கிட்டு கீழே இறங்கிட்டாங்கன்னா அவங்களும் அதுதான். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யணும். ஒரு மலை அளவுக்கு போனவங்க கூட குந்துமணி எழுத்து தப்புன்னா அவங்க கூட ட்ராயிங் தான். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யணும். இப்போ லைஃபுங்கிறது என்ன? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெறும். யார் தன்னுடைய நெல்லில் பேலன்ஸ்டாக இருக்கானோ அவன் மலையோட உயர்ந்துக்கிட்டே போவான். அதனால் யாராக இருந்தாலும் unless you deserve, you have a quality or qualification, they can't promote you. கேட்பாங்கல்ல, எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த பொசிஷன் கொடுக்குறேன், இந்த போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் you have to work for your success. No one can thrust that success on you. ஒரு வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் இல்லையா, உடம்பே சரியில்லாத என்னத்த வேலை செஞ்சோம். இன்னொன்று அந்த வேலையை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள பேசிக் குவாலிஃபிகேஷன் நாலேஜ் இருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும் அந்த ஃபீல்டில். இது மாதிரி பல அளவுகோல்கள் இருக்கின்றன. எந்த வேலையை இதனை இவன் முடிக்கும் என்றால் அதனை அவன் கண் விடல் தான். எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இப்போ நானே இருக்கேன், இந்த ஆசிரமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொசிஷன் இருக்குன்னா அதை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுனால தானே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும்ங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இல்லைன்னா சும்மாலாம் கொடுத்துட முடியாது இல்லையா. ஏதோ நல்லவங்களாக இருக்காங்கங்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு டைம் டெஸ்டட் லாயல்ட்டி இல்லை ஒரு பேசிக் எஃபிஷியன்சி டு பெர்ஃபார்ம் மோர் தேன் எனிதிங் எங்கிட்ட ஆனஸ்டி இருக்கணும். நீ எவ்வளோ தான் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆளாக இருந்தாலும் நாணயம் இல்லாத ஆள்னால் எனக்கு பிடிக்காது. எனக்கு கடவுளுடைய வேலை, சிவன் சொத்து கொள்ள நாசம். எனக்கு அந்த மாதிரி அந்த எத்திக்ஸ் ஒத்துக்காது எனக்கு எப்பயுமே. அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நீ யோசனை பண்ணினே வா. எதுக்கு அவங்கள அதை நம்ம அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்து வைக்கிறோங்கிறதுக்காக. நிறைய பேருக்கு பொறாமை வந்துடும். ஏன்னா அவங்கள வச்சுக்கிறாங்க இவங்கள வச்சுக்கிறான்னு. நீ என்னை வந்து கேளு, ஏன் அவங்கள வச்சே என்னை ஏன் வைக்கலன்னு நான் சொல்கிறேன். உன்னை எதுக்காக வைக்கலன்ற விஷயத்தை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீ வருத்தப்படுவேன், விட்டு வைப்பேன் நான். நீ என்னெல்லாம் தப்பு பண்ணேன், என் மெமரி ஜாஸ்தி. எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் பெருமாளை ஏமாத்தினேன், எப்படி எதுலெல்லாம் கை வச்சு திருநேன் எல்லாம் சொல்வேன் நான். இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி லாயல்ட்டி கூட அடுத்தையும் பாஷு நேர்மையாக இருந்தாங்களான்றது. கேளு. தாங்கள் பிரவீனா ஆஸ்பத்திரியை கேளம்பாக்கத்தில் ஆரம்பித்த போது அந்த ஹாஸ்பிட்டலுக்காக உருவாக்கிய லோகோவில் ஸ்ட்ராங் மைண்ட்ஸ் சாஃப்ட் ஹார்ட்ஸ் என்ற வாசகத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இதையே இந்த ப்ராஜெக்டுக்கான தீமாக எடுத்துக்கொண்டதாக ஆஸ்திரேலிய வானொலி நடத்திய கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த வாசகத்துக்கும் தாங்கள் ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டுக்கும் உள்ள தொடர்பினை விளக்குமாறு. All these logos are created at a given moment according to our mindset. இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப மசாலாலாம் பார்க்க தேவையில்லை. ஸ்ட்ராங் என்ன சொன்னேன், ஸ்ட்ராங் மைண்ட் சாஃப்ட் ஹார்ட்ஸ். சாஃப்ட் ஹார்ட். அப்போது அறிவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அன்பு காட்டணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா சாஃப்ட் ஹார்ட் வேணும். அதனால் அந்த வார்த்தையை நம்ம பண்ணோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி விவேகானந்தோடைய வார்த்தை சீக் ஸ்ட்ரைவ் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. அதான் நான் நம்ம சம்ரக்ஷணா சிம்பிளில் கொண்டு வந்தேன். சீக் ஸ்ட்ரைவ் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்சுங்கிற மாதிரி. இதெல்லாம் அந்த மூமெண்ட்டில் நம்ம மைண்டில் வரக்கூடியது. அதே மாதிரி சரணம் அபயம் ஐஸ்வர்யம் அப்படின்னும். வைஷ்ணவத்தில் என்ன, சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது ஏன் அப்படின்னு. சரண்டர் தான் ஆன்மீகம். ஞானத்தை அடைவதற்கு சரண்டர் தான் முக்கியம். அப்போ தான் வாழ்கிற காலத்தில் கடவுளுடைய பாதங்களை யார் பற்றி கொண்டார்களோ அவங்களுக்கு மரணம் ஆகிற போது பெருமாள் வைகுண்டத்தில் இடம் கொடுத்து வைப்பார்னு அர்த்தம். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது ஏன், அதுதான் சரணம். அதுக்கப்புறம் என்ன, அபயம். அபயம்னா நான் காப்பாற்றுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், நீ கடவுளுடைய காலப்பிடி பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில். உன்னை பிடிச்சிருக்கிற பாவங்கள்லாம் போகணுன்னாக்கா கடவுளுடைய கால் தான் அதுக்கு. ஏன்னா அது புகழ கொன்றில்லா அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்த மகிமையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தான் அடியோங்கள் அடியோங்கள் அடியோங்களே அப்படின்னு வைணவம் சொல்கிறோம். அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவர்கள். அடியவர்கள்னால் என்ன, பகவானுடைய பாதத்தை பற்றியவர்கள்னு அர்த்தம். அப்போது முதல்ல நீ கடவுளுடைய பாதத்தை பிடி,
அதுக்கப்புறம் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் காடு, அதனால் நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன், சரணம். அதுக்கப்புறம் நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன்னு, கடவுள் கூட நீங்கள் தேட வேணாம், நான் கொடுக்குறேன்னு. அதுக்கடுத்து ஐஸ்வர்யம் ஒன்று. ஐஸ்வர்யம்னா என்ன, வெறும் துட்டா இல்லை, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்குது. அறிவு, ஆரோக்கியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் 8 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது, அவ்வளவையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னோம். இப்போ மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். தாமரை பாதங்கள் இருக்கு இல்லையா, அதான் பாத கமலங்கள். எதுக்காக பாத கமலங்கள்னா, உலகத்தில் தப்பு தண்டா நிறைய இருக்குது, அதுக்கு என்ன பேர், பாதக மலங்கள். பாதக ப்ளஸ் மலங்கள். மலம்னா உனக்கு தெரியும், ஷிட்டு. இப்போ கெட்ட ஷிட்டு. பாத கமலங்கள் ஈஸிக்வல் டு பாதக ப்ளஸ் மலங்கள். இதுதான் அதில் இருக்கிற வார்த்தை ஜாலம். அதுக்கப்புறம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க முடியுங்கிறதுக்காக நாம் நம்முடைய லோகோவையும் அப்படி கிரியேட் பண்ணி சரணம் அபயம் ஐஸ்வர்யம் சொல்லி நடுவில் ஜோதியை கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்தில் ஜோதி சுயம் ஜோதி பரம், அதனால் அதை ஒரு ஜோதி ஷேப்பில் கொண்டாந்து அதில் இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் மைண்டில் வர்றது தான். இது எதுவும் நான் ரொம்ப பிளான் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், திடீர்னு ஒரு மைண்டில் வரும் இப்படி பண்ணணுன்ட்டு, அது கிளிக் ஆகிடும். அப்படி தான் நான் ஒவ்வொன்றுத்தையும் பண்ணிக்கிட்டே வந்தேன். There was no big planning or preparations for achieving all these things. மனித பிறவி எடுத்த ஒரு ஆத்மா தனது உடலை இந்த பூமியில் விட்ட பின்பு பித்ருலோகம் செல்கிறது என்றும், மறுபிறவி எடுக்கும் வரை பித்ருலோகம்தான் அதற்கு டிரான்சிட் லவுஞ்ச் என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் மனிதனை தவிர பூமியில் உயிர் வாழும் ஜீவராசிகளின் ஆத்மாக்களும் இறப்புக்கு பிறகு பித்ருலோகம்தான் செல்லுமா, அல்லது அவற்றிற்கென்று வேறு உலகம் இருக்கிறதா? சுவாமி முக்தானந்தா எழுதிய சித்சக்தி விலாஸ் என்ற புத்தகத்தில் தனது வேற்று உலக பயண அனுபவங்களில் இது பற்றிய குறிப்புகள் எதுவும் எழுதியிருக்கிறாரா? செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரம் சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் ஒரு ஜியாகிரபிக்கல் எவல்யூஷன். ஒரு புல்லாய் பூண்டாய் இந்த மாதிரி வரிசையாக வருது இல்லையா, அதுக்கெல்லாம் கர்மா நியரி பாவம் புண்ணியம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி கிடையாதுன்னா, அதுக்கு அறிவு கிடையாது. மனுஷனுக்கு தான் இந்த 6வது அறிவுன்னு இருக்கு இல்லையா, பகுத்தறிகிறது, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிகிற அறிவை கடவுள் இந்த எவல்யூஷனில் வர்ற போது, அதனால தான் அரிதறிது மானிடர் ஆதல் அரிது அப்படின்னாங்க. ஸோ மானிடனாக பிறந்து கூண்கூடெல்லாம் எல்லாமே இருந்து தானமும் தவமும் செய்தாக்கா அவனுக்கு நெக்ஸ்ட் ப்ரமோஷன் கிடைக்கிறது. இல்லைன்னா அவன் மனுஷனாக இருந்து பரமபத விளையாட்டில் ஏணி கிடைக்குது, பாம்பு வாயிலட்டு வாயின்னு இறங்குற மாதிரி விளையாடின்னு பொன்னர்பிஜரனும் இந்த உள்ளத்தில் மாட்டிக்கிட்டு மூச்சிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இது கிடையவே கிடையாது. இந்த கர்மா தியரியோ அவங்க மேலே போய்ட்டு திரும்பியும் பூமியில் பறக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. சில பேர் பறந்துருப்பாங்க. ஏன் பறக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பதவி கிடைக்குது அவனுக்கு, தேவராஜன் இந்திரன் அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்குது. அந்த பதவிக்கு போகிற போது அதை அப்யூஸ் பண்ணுறான், மிஸ்யூஸ் பண்ணுறான். 7 ரிஷிகள் இப்படி போயின்னு இருக்காங்க. அடுத்த தேவராஜன் போஸ்ட்டுக்கு வர்றவன் போய் இந்திர பதவியில் உட்காந்து நாட்டுக்கு நல்லது செய்யலான்னு நினைக்கலையாம். போய் ரொம்ப உருவசியத்தில் தூக்குமுடலாம் கூத்தடிக்கணுன்ற காம விகாரத்தில் போயிட்டே இருக்கிறானா. அதனால் இவங்களை பார்த்துட்டு சர்ப்ப அப்படின்னா நகருன்னு அர்த்தம், சர்ப்பன். ரிஷிகளுக்கு கோவம் வந்து தான், நீ சர்ப்பன்னு சொன்ன, அதனால் நீ சர்ப்பமாக போய் பூமியில் பிறந்துட்டான். அப்போ அந்த மாதிரி இருந்து யாராவது பூமிக்கு சர்ப்பமாக வர்றது உண்டு. அதே மாதிரி பூமியில் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு ப்ரமோஷன் வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு எலி இருந்தது, அது அணை இருந்த சிவன் கோயிலினுடைய விளக்கை ஜம்ப் பண்ணுற போது தன்னை வாழ்நாள் நிமிண்டு விட்டது. அதை நான் புண்ணியத்துக்காக ஒரு சிவராத்திரி இன்னைக்கு பண்ணதுனால அந்த எலி தான் பலி சக்கரவர்த்தியாக பின்னால் வந்தது. அதனால் ஒரு விலங்குகள் இந்த மாதிரி இருக்கிறவை திடீர்னு அந்த ஹை ப்ரமோஷனுக்கு போகிறதுக்கு காரணம் அனிச்சை செயல், அதுக்கே தெரியாமல் நடந்த உத்தமமான புண்ணிய காரியம். சில பேர் விலங்குகளாக உலகத்தில் வராங்க. அவங்க ஏன் வராங்க, யானையாக வராங்க, சிலந்தியாக வராங்க, இதெல்லாம் சாபத்தினால வர்றாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் பெரிய பதவிக்கு போயிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தலை நீந்த மயிரணையர் மாந்தர்தம் நிறையிருந்துக்கு, உன் தலையில் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு ஷாம்பு கண்டிஷனரு கல்லெல்லாம், கீழே ஊஞ்சனா தோட்டத்தில் தள்ளி விட்டு போகிறான். அது என்ன வத்தி போட்டில் வச்சு ஊதுவத்தியாக காட்ட போகிறேன் நீ என் தலை. ஆனால் தலையை நீந்த மயிரணையர் மாந்தர்தம் நெளியின்னு இருந்துக்கள், அது மாதிரி விழுந்துடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க
அவங்க மேலேருந்து கீழே வந்ததுனால அந்த கருசு முடிஞ்ச உடனே திருப்பியும் அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அதனால் மனிதர்களுக்கு தான் இந்த படைப்பு, அதனுடைய ப்ரமோஷன், டிமோஷன் எல்லாம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வனுக்கும் பறக்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. விஷுவல் திங்கிங் அண்ட் தாட்ஃபுல் விஷஸ், இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்த தாட்ஃபுல் விஷஸ் என்கிற இந்த கான்செப்டை கடைபிடிப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு சாத்தியம்தானா? சிம்பிள் தான் இது. விஷுவல் திங்கிங்னா என்ன? நமக்கு வேண்டிய மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறது. யூ ஆர் விஷிங் ஃபார் சம்திங். ஸோ அதுக்காக நீ ஒரு எண்ணத்தை உருவாக்குற, அதுதான் விஷுவல் திங்கிங். இன்னொன்று என்ன? தாட்ஃபுல் விஷுங்கிறது. ஸோ ஒரு விஷுவல் திங்கிங் போகிறதுக்கு முன்னால் இதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா, இதில் ஏதாவது நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா, இதில் மற்றவங்களுக்கு கஷ்டம் வருமா வராதா, இப்படி யோசனை பண்ணி பண்ணுறது, அதுதான் தாட்ஃபுல் விஷயங்கன்றது. ரெண்டும் ஒன்றே தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. எண்ணி துணிக கரிமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. அதனால் நல்லா யோசனை பண்ணி தேருமா தேராதான்னு பார்க்கணும். எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க மாயாவரம் கேட்குறாங்க கடவுள்கிட்ட, இன்னும் சாகக்கூடாதுன்னு சொல்லி. அவன் எதை வச்சு மாயாவரம் கேட்டானோ அதுலேயே அவனுக்கு இருக்கும். வரம் எது கேட்டாலே அதில் ஒம்பு இருக்குது. ஒருத்தன் நம்ம எதை தொட்டாலையும் தங்கம் வாங்கணும்னா, மீடாசுன்னு பேர் அவனுக்கு. கடவுள் சொன்னார் நல்லா யோசனை பண்ணி கேள்றான்ட்டு. ஆமாம் அப்படின்னா சரின்ட்டு ஓகே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பொண்டாட்டி தொட்டா கோல்டு ஆகிடுறா, சாப்பாடு தொட்டா கோல்டு ஆகி போகுது, எதை தொட்டா எல்லாம் கோல்டு ஆகி போகுது. அப்போ அவன் வாங்கின வரம் வீண் தானே இல்லையா? தேவையில்லாத தானே போய் அவன் மாட்டிக்கினான். கும்பகர்ணன் தான். அவன் கடவுள்கிட்ட நிஜமாக சரஸ்வதி கிட்ட கேட்டது வந்து ஊக்கம். ஆனால் அவன் நாக்கில் சரஸ்வதி வந்து வளைஞ்சி கொடுத்து அசுரங்கிறதுனால உறக்கம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஐயோ நான் இவ்வளோ தவம் பண்ணி எனக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்களேன்னா சரி 6 மாதம் தூங்க 6 மாதம் முடிச்சுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்து விட்டாங்க அவனுக்கு. இப்படி எவ்வளோ பேர் வரம் கேட்குறதா நினச்சிக்குவாங்க. பஸ்மாசுரன் யாரை தொட்டாலையும் அவங்கெல்லாம் வந்து எரிஞ்சு போகணுன்னு வரம் கேட்டான். சிவபெருமான் வரம் கொடுத்த உடனே நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு ஓடுறான். சிவன் ஓடுறாரு. அப்போ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து பஸ்மாசுரங்கிட்ட அவன் மயங்குற போது என் கூட நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி அந்த டான்ஸு ஆடி முடிக்கிற போது விஷ்ணு மோகினி தன் தலைமையில் கை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் கை வச்சதுனால அவன் அழிஞ்சு போகிறான். அதனால் ஒவ்வொருத்தரும் எந்த வரத்தை கேட்குறாங்களோ அந்த வரத்திலேயே அவங்களுக்கு கேட்ச் இருக்குது, அதுலேயே அவங்க மாட்டிக்கின்னு போகிறாங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணுன்றது உனக்கே தெரியும், எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது உனக்கே தெரியும் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டு விட்டுறது தான். நாம் பெரிய அறிவாளிங்கன்னு நினச்சிக்கிட்டு எதையாவது கேட்டோம்னா ஏதாவது வம்பு வரும். அதாவது ரொம்ப ரொம்ப அறிவாளிங்கன்னு நினச்சி கூட போய் மாட்டிக்கிறது உண்டு. ஒரு ஆள் கடவுள்கிட்ட வந்தார், ஒரு மனுஷன் கிட்ட கடவுள் வந்தார். உனக்கு என்ன வேணும்? ஒரே வாரம் தான் கொடுப்பேனாராம். இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. இவன் சொன்னானா இந்த மாதிரி 8 அடுக்கு மாளிகையில் நான் வந்து பேர குழந்தைங்களோட தங்கத்தட்டில் உட்காந்துக்கிட்டு பால் சாதம் சாப்பிட்ற மாதிரி வரம் கொடுன்னானா. இன்னும் இவனுக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் இவனுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு பேர குழந்தை பிறக்கணும், 8 அடுக்கு மாளிகை கட்டுற அளவுக்கு துட்டுக்கணும், தங்கத்தட்டில் பால் சோறு சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்கணும். இப்படி ஒரே படத்தில் எல்லாத்தையும் கேட்டான்ற மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி கான்காக்டர் ஸ்டோரிஸ்னுவாங்க. இப்படியெல்லாம் ஜனங்க அறிவாளிங்கன்ற மாதிரி. அதனால் கடவுளும் கூட தொட்டு கெட்டவன் தொடாத கெட்டவன் ஒன்று. ராவணங்கிறான் இல்லையா, அவன் சீதையை கடிச்ச வரைக்கும் தொடவே இல்லை. பாவம் குடிச்சியோட தூக்கின்னு போனான், அவளை தொடவே இல்லை. ஏன்னா தொட்டால் மண்டை வச்சுடணுன்னு அவன் சாபம் வாங்கி வச்சுருந்தான் வேதவதிக்கிட்ட. அதனால் அவன் தொடாமல் கெட்டவன். பஸ்மாசுரன் தொட்டு கெட்டவன். இப்போ தொட்டு கெட்டவன் தொடாத கெட்டவன், எல்லாரும் கெட்டு தான் போனானுங்க உலகத்தில். அதனால் நாம் இந்த ஒம்புலெல்லாம் மாட்டிக்க கூடாது. ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒருத்தன் காட்டில் இருந்தான். இந்த இடத்துல வந்து படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, டயர்டாக இருக்குதுன்னா கட்டில் மெத்தெல்லாம் வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு வந்தால் இருக்கும்னா அதுவும் வந்துச்சு. நமக்கு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு அழகான பொம்பளை கிடச்சா நல்லா இருக்குமேன்னா வந்துச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாலை வந்த உடனே அவன் நினச்சான், நம்ம காட்டில் படுத்துனுக்கிறோமே, புலி கிளி வந்தால் என்ன ஆகும்னா புலி வந்துச்சு. இந்த புலி என்ன அடிச்சிட்டா என்ன ஆகும்னா அடிச்சிடுச்சு. அதனால் நம்ம மைண்டு படி நாம் போனோம்னா எல்லாத்துலேயும் மொம்பில் மாட்டிக்குவோம். நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய கடவுளில் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னா எனக்கு ஒன்றும் வேணான்னு. யார்கிட்டையுமே கேட்டதே இல்லை. ஒன்று காயத்ரி கம்பல் பண்ணான்
உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வந்திருக்கேன் யஜ்ய தேவதி சூரிய பத்தினி சொன்னீங்க. யாராவது பார்க்க வந்தாக்கா இல்லைன்னு சொல்லாத, சாப்பாடு போடுற அளவுக்கு என்னை வச்சிருந்தேன் நான். அதனால தான் நான் எங்கே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சிக்கினே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதாவது ஒன்று காயத்ரி கிட்ட வாங்கின வரோம். இன்னொன்று வந்து காஞ்சி பரமாச்சாரியார் சித்தூரில் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இருந்தபோது நான் போனேன். ஜெயின் காலேஜில் நானும் டீச்சர் அந்த ஈவினிங் காலேஜில். அப்போ அவங்கெல்லாம் வாங்க போகலான்னு கூட்டின்னு போனாங்க. நானும் அவர் மாத்திரம் தான் இருந்தோம். ஒரு பல்லக்கில் உட்காந்துருந்தார். நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு ஐப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் நல்லதெல்லாம் நடக்கணும், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும்னு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதான் அந்த ஐயப்பன் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பூர்ண பிரம்ம பெருமாளாக, இவ்வளோ பெரிய கோயிலாகி, இவ்வளோ பெரிய ஆசிரமம் வந்ததுக்கு காரணம் காஞ்சி பெரியவர். அன்றைக்கி நான் கேட்டேன் இல்லையா, இவரை நிறைய பேர் கும்பிடணும், அவங்க கேட்குறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அந்த வரம். ரெண்டாவது, உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களை நான் என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. இன்னொரு அப்படின்னாரு. அதனால் எனக்கு அவருக்கு ஒரு டீல் இருக்குது. நான் எங்கே இருந்தாலையும் அவர் வருவார். மகேந்திரகிரி போனால் வருவார். காசிக்கு போயிருந்தேன், அங்கே நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு அவங்கெல்லாம் காசிக்கு வராங்க கங்கையில் குளிக்கிறதுக்கு. வெடிக்காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு ஈரம் சொட்டு நான் இந்த ரூமுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். மாதிரி அவருக்கும் எனக்கும் அந்த 2 வாரம் அவர்கிட்ட வாங்கினேன் இல்லையா, அது பலித்தமாச்சு. இதை தவிர எந்த கடவுளில் நான் பார்த்தாலும் எதுவும் கேட்டதே இல்லை. அவங்க ப்ளஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நான் வரங்கிறேன் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு எது வேணும் உனக்கு தெரியாதான்னு. நான் வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருந்தார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிராஃப்ட்ஸ்மேன், ராகவேந்திர ராவ்னு பேர். அவர் உடம்புல இவர் வருவார், ராகவேந்திரர் வருவார். இவருக்கு 45 வயசு. நான் அவர் பூஜை பண்ண உடனே ராகவேந்திரர் உடம்புல வருவார். அவர் பேர் கோவிந்தராஜன். இப்போது மெய்கண்ட தேவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீடு எங்கள் சில்ட்ரன் தியேட்டர்கிட்ட இருக்குது. இப்போ சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை கூட்டின்னு போனார், வாங்க போகலான்ட்டு. நான் வெளியே தான் உட்காந்துருந்தேன். அப்போ உள்ளே அவர் பூஜைலாம் பண்ணி அவர் மாதுவா அவங்க ஒய்ஃபு பூஜை பண்ண உடனே அவர் உடம்புல ராகவேந்தர் வந்துடுவார். ஸோ ஒரு 40 வயசுக்காரரு கிழவனாட்டம் பேச ஆரம்பிச்சிடுவார் அந்த ராகவேந்தர் உள்ளே வந்த உடனே. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே யார் சிவசங்கரா, ராயர் கூப்பிட்றார் அப்படின்னாங்க. நான் வெளியே உட்காந்துருந்தேன். நம்ம என்ன ஏஜியாக கொடுத்துக்குறோம், விசிங் கார்டை கொடுத்துக்கிறோம் கூப்பிட்றதுக்கு. அவர் கூப்பிட்றாரு, நம்ம உள்ளே போகிறோம். நான் அங்கே வந்து நிற்கிறேன். அவர் இங்கே சொல்கிறார், என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. அவனேன்றது அவர் கடவுளுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அவர் எதிரில் போய் உட்காருங்க. நான் எதிரில் போய் உட்காந்தேன். அவர் என் கை இப்படி பிடிச்சின்னு ஒரு ஆப்பிள் பழத்தை கையில் வச்சு என் கையை இப்படி பிடிச்சின்னுட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதான்னு. அவர், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தால் என்னதான் கேட்பான்னு பார்த்தேன் அப்படின்னாரு. எனக்கு இது வேணும் அது வேணும் ஜனங்க கேட்குறாங்க, அவங்க நடுவில் கடவுளே வந்தான்னா அவன் என்ன தான் கேட்பான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, உனக்கும் எனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்னாரு. இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சி. இது கூட நான் கேட்கல, அவர்கிட்ட எனக்கு வேணும் ஒன்றும் தெரியாதா அப்படின்ற அர்த்தத்தில் சார். அதே மாதிரி இங்கே கருமாரிப்பட்டி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மலை சுத்தத்து திருவண்ணாமலைக்கு போனவர், ஒரு 7 கிராம விவசாயி. அவர் உடம்புக்குள்ளே பூண்டிமாக அண்ணாயிரம் வந்துட்டாங்க. அவர் கல்யாணம் ஆகி 2 பசங்க கூட இருந்தாங்க. வந்து தின மேலே உக்காண்டார். 12 வருஷம் ஒன்றுக்கும் போக மாட்டார், சாப்பிட மாட்டார், கக்கூஸ் போக மாட்டார். அப்போ அலெக்ஸ் சிஸ்டர்னு ஒருத்தர், அவர் என்னை கூட்டின்னு போனார், வா பெரிய நிலையில் இருக்காருன்னு கூட்டின்னு போனார். அவர்கிட்ட போனோடனே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதான்னு. நான் எப்படி தான் பேசுவேன், உங்களுக்கு தெரியாதான்னு. சரி அங்கே போய் உட்காரு அப்படின்னார். அவருக்கு எதிரில் அங்கே போய் உட்காந்தேன். இதுக்கு நடுவில் ஜனங்க போவாங்க இல்லையா, அவங்க யாரோ ஒருத்தன் போய், சாமி ரொம்ப பண கஷ்டமாகுதுன்னுவான். அதுக்கு மல்லிகைப்பூ பூ குலுங்குது, தலையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்வார். ஆனால் துட்டு கிடைக்கும். மல்லிகைப்பூனா சித்தர்கள் பாஷையில் துட்டுன்னு அதுவும். அதுக்கப்புறம் சாமிக்கு கிணறு வெட்டினேன் தண்ணி வரலன்னா, இளநீ குலுங்குது குடி, நக்கி நக்கி குடி அப்படின்வார். அப்போ தண்ணி வரும். என்னை கூப்பிட்டாரு அங்கே வயசு வந்த உடனே, நான் தான் கேட்டேன்ல எனக்கு என்ன வேணும் ஒன்றும் தெரியாதான்னு. கூப்பிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி நீ சிவயோகம் கேட்ட, நான் உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடவி விட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னு அப்படின்னாரு. நீ சிவனுடைய யோகத்தை அருளை கேட்ட, உன் நெஞ்சத்தில் நான் அந்த யோகத்தை தடவிட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னு அப்படின்னார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வழிமுறைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரையும் பார்த்துக்கிறேன். நான் பார்க்காத சாமி ஆசாமியே கிடையாது.
கோடிசாமி வந்து என்ன எதுவும் கேட்கல. அவருடைய கட்டிலில் போய் படுத்துக்க சொன்னார். அந்த கட்டிலில் படுத்து இருந்துட்டு நான் வந்த உடனே அங்கே இருந்த ஒரு ஆள்கிட்ட எழுது அதுன்றான். அந்த எழுதுறான். அப்போ கோடிசாமி சொல்கிறார், தாத்தா மகான், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு எழுதி ஒரு இப்படி ஓதிட்டு அந்த சீட்டை என்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சீட்டி எழுதுன்றார், தாத்தா பழனிக்கு போகட்டும் எடுத்து நான் பழனிக்கு போனேன். எனக்கு அங்கே 4 அடி உயரத்தில் தங்க லிங்கத்தில் எல்லா கற்களும் பழிச்சிடுற மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிது. நேராக கோடிசாமி திரும்பி வந்தேன். சாமி நீங்கள் என்னை பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு. நான் தான் முருகன் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அனுபவங்களை கொடுப்பாங்க. தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும் அப்படின்னா. சிவசங்கர் பாபா தான் கைலாசம், இவர் தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். திருவண்ணாமலை விசிறி சாமியார் சொன்னார், சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya. Is God's prime minister, கடவுளின் பிரதம மந்திரி. Whoever is guiding this beggar is guiding Sivasankara. Sivasankara is working for my father 24 hours a day. My father is highly pleased with him. எந்த அண்ணாமலையார் அவரை வழி நடத்துகிறாரோ அவர் தான் என்னையும் வழி நடத்துகிறாரு. அதனால் இவர் செய்கிற சேவையில் அவர் ரொம்ப ப்ளீஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எத்தனை மகான்கள் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். அது வேஸ்ட் ஆகாது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தவமும் தவமுடையார்க்கியம். முன்பிறவிகளில் நமக்கு யார்கிட்டலாம் தொடர்புகள் இருந்ததோ அவங்ககிட்டலாம் போவோம். அவங்கெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மீகத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது செய்யணும். சிவபிரபாகர சித்தி யோகின்னு இருந்தார், 700 வருஷம் இருந்தார். நான் அவரை பார்க்குறதுக்கு போனேன். அப்போ அந்த அம்மா அவரை பார்த்துக்கிற ஒரு மலையாளி அம்மா, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வச்சு சொல்லியிருக்காருன்னு. ஏன் அப்படி சொல்கிறாரு? சப்பாத்தின்னா குரு, கோதுமை. அவியல்னா என்ன? சிவசங்கர் பாபாக்குள்ளே ஒரு கடவுள் இல்லை, எல்லா கடவுளுங்குது. அதனால் அவியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உலகம் பூரா நம்ம எல்லாம் சுற்றுறோம், எல்லாரையும் பார்க்குறோம். அண்டு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், எல்லார்கிட்டையும் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதம் திருவண்ணாமலையிலேருந்தோ திண்டிவனத்துலேருந்து விழுப்புரத்துலேருந்து ஒரு சித்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார், எங்கிட்ட இருக்கிறதையும் பாபா கொடுக்க அந்த 4 வரி மதிக்க முடியும், அவர்கிட்ட இருக்கிறதையும் எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு, அதனால் நான் கொடுத்துட்டேன் பாபாக்கு அதுன்னாரு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு, எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு, 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது, பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாதிரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேலே கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போறதில்லை, திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடல. ராத்திரியில அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்க வந்திருக்கேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேற்றிட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை சாமி குட்டி. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க,
சிகரம் போல. இது முக்தி பிறவி, தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை, ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க, நான் எடுத்துட்டேன், பார்வையால எடுத்துட்டேன். கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான், என்ன வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. இப்போ இதெல்லாம் எங்கேருந்தோ வராங்க சொல்கிறாங்க, அவங்க அவ்வளோ பூஜை பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து எவ்வளோ பேருக்கிட்ட இருந்து நம்ம கடவுள் ஒவ்வொருத்தராக வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஏன்னா மேட்ரு எனர்ஜின்னு பேர், நாங்கள் எனர்ஜி சோர்ஸு, சக்தி பிரபாவம். மேட்ருன்றது அமைதியாக எங்கேயோ உட்காந்து ஒடுங்கி தவம் பண்ணுறவங்க, அவங்க பண்ணுற தவம்லாம் உலகத்துக்கு யூஸ் ஆகணும்னா எங்களை மாதிரி யாருக்கிட்டையாவது அதை கொண்டாந்து அவங்க கொடுத்தாகணும். ராமகிருஷ்ணன் தவம் பண்ணார், அது விவேகானந்தர்கிட்ட கொடுக்க வேண்டி வந்ததே இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுள் காட்டுற ஆள்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். இது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன்ன்ற மாதிரி கொடுத்து தான் ஆகணும். அவங்க இஷ்டம் ஒன்றும் கிடையாது. ராமகிருஷ்ணர் விருப்பத்தோடு ஒன்றும் விவேகானந்தர் கொடுக்கல, கடவுள் கொடுக்க சொல்லிட்டா காளி, அதனால் கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். இல்லைன்னா இப்போது ஒரு புட்டபர்த்தி பாபா இருக்கார், அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அப்போது திருவண்ணாமலை சாமி சொல்கிறாரு, சிறுடி பாபா, புட்டபர்த்தி பாபா, சிவசங்கர் பாபா, அருணாச்சல் பாபா, அவர் பாபா, த டைம் ஹஸ் கம், இஸ் காலிங் யூ, யூ கோன் டேக் இட் ஃப்ரம் ஹிம்ன்றார். அப்போ அவர் என்ன சாதிச்சாரோ தவத்தில் அது நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி. அதனால் தவம் அவர் செஞ்சார், அவர் சிறுடி பாபாவோடய கண்டினியூட்டில் வந்தார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கிற போது அந்த எனர்ஜி அங்கே வேலை செய்யும். ஜாதகம் மாறின உடனே அது யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு வந்துடும். இதுதான் பைபிள், தகுதி உடையவனேவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும்ங்கிற மாதிரி. அந்த எனர்ஜி அவங்க கொடுத்து முடித்த உடனே அவங்கக்கிட்ட இருக்காது, வாசனை இருக்கும், அவ்வளோதான். விஸ்வசாமி இருக்கார், அவர் இதெல்லாம் எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு. அதனால் அவர் ரசம் சாதத்தை என் கையில் வச்சு அவர் கையை கழுவி கொடுத்துட்டாரு. யாராக இருந்தாலும் நீ உடம்பை வச்சு கணக்கு போடாத, அவங்கவுங்க தவம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஜாதக பிரகாரம் அது அமையும். எவ்வளோ வருஷம் அந்த ஜாதகத்தில் இருக்கணுமோ அவ்வளோ வருஷம் இருக்கும். எனக்கு டைம் இருக்குது, அதனால் இன்னும் இருக்கும். இந்த புதன் தசெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த அருள் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக நம்ம மூலமாக உலகத்துக்கு சில நல்லது நடக்க வேண்டியது இருக்குது, பலது நல்லது நடக்க வேண்டியது எல்லாம் வர்றபோது சொல்கிறேன். இப்போ என்ன அவசரம் பாருங்கள். இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், உதயமாகி மறையும் கதிர் எதையும் கேட்டதா, ஊற்று மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா, நதி பெருகி வளம் தரவே நன்றி கேட்டதா, நானிலம்தான் நம்மை தாங்க விலை கேட்டதா, இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், ஆதி மூலமே அபயம் என்ற யானையை அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா, தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா, திரௌபதியின் மானம் காக்கப்படவில்லையா, இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், சபரி சுவைத்த கனியை ராமன் உண்ணவில்லையா, அகலிகையின் சாபம் நொடியில் தீரவில்லையா, சிவசங்கரன் மகிமை நீயும் அறியவில்லையா, இந்த சித்தனவன் அருள் உனக்கும் கிடைக்கவில்லையா, இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், நீ கோவி அழைத்தால் அவன் வந்திடுவானே, நெக்குருகி துதித்தால் அருள் தந்திடுவானே, சங்கர சிவசங்கர சிவசங்கர சரணம், சங்கர சிவசங்கர சிவசங்கர சரணம். ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अना
ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.